நீ நினைப்பது போல் சாதாரண மனிதன் அல்ல. பெரிய சண்டமார்க்க பிரசங்கம் செய்யக்கூடிய நாவன்மை படைத்தவன். மாறி வரும் புதுயுகத்தின் புதுமை கருத்துக்களை உயர் வேகத்தில் கூறக்கூடிய புரட்சி கவிஞன். அத்தகைய ஆற்றல் மிக்கவனிடம் நீ வாதாடும் போது மிகவும் விழிப்போடும் விவேகத்தோடும் விவாதித்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறேன். நாரதரே, நான் மகாபாரதம் எழுதிய மாமுனிவர் வியாசரையே சந்தித்து விவாதித்தவன். அப்படிப்பட்ட எனக்கு சிறிய பாஞ்சாலி சபதம் எழுதிய இந்த பாரதி எம்மாத்திரம்? நாளையே அவனை வெற்றி பெற்று காட்டுகிறேன், பாருங்கள். துரியோதனா, எப்போதும் எதிலும் நீ சவால் விடும் பொழுது தொடையை தட்டும் பழக்கம் பூலோக வாழ்க்கையிடம் போயிருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த புண்ணிய லோகத்திற்கு வந்தும் அது மாறவில்லையே துரியோதனா. நாளை நடைபெறப் போவது தோல் தட்டி தொடை தட்டி செய்யும் வாய்ப்போர் அல்ல, வாய்ப்போர் சொற்போர். அதற்கு வாத திறமையும் வளமான கருத்துக்களும் தான் முக்கியம். எல்லா போரும் எனக்கு தெரியும் நாரதரே. இந்த துரியோதனின் வாத திறமையை நாளைக்கு பாருங்கள். நல்லது துரியோதனா, நான் வருகிறேன். போய் வாருங்கள். நாராயணா நாராயணன். தெரியவில்லையே இளங்கோ, இன்று பூலோகத்தில் இருந்து சுப்பிரமணிய பாரதி வந்திருக்கிறார். அவர் மீதுதான் வழக்கு என்று நான் நினைக்கிறேன் இளங்கோ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் கம்பரே. பாரதி மீது என்ன குற்றம் இருக்கிறது? எதற்காக அவனை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அவ்வையே, நாம் நால்வரும் நடுவர்களாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எந்த ஒரு சார்பு உணர்விற்கும் நம் மனதில் இடம் தரக்கூடாது. ஆமாம், அதுதான் நடுவர்களாக இருக்கும் நமக்கு அழகு. கம்பரே, நடுநிலையிலிருந்து இந்த அவ்வை ஒருபோதும் வலிவதில்லை, வலுவவும் மாட்டாள் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது அவ்வையே. கைலாய வாசகர் சர்வர்மான் வருகிறார் வருகிறார். அனைவருக்கும் நன்மைகள் ஆகுக. அமருங்கள். அவ்வையே, ஐயனே, நமது சமூகத்திற்கு வழக்கொன்று வந்திருக்கிறது. அது தாங்கள், வள்ளுவர், கம்பர், இளங்கோ ஆகிய நால்வரும் நடுவர்களாக இருந்து எமக்கு கருத்து கூற வேண்டும் என்றுதான் உங்களை எல்லாம் அழைத்துள்ளேன். எங்கள் பாக்கியம் இறைவா. நாரதரே, ஐயனே, நீங்களும் நடுநிலையில் இருந்து உங்கள் கருத்தை கூறலாம். நல்லது ஐயனே. சிவகணங்களே, பாரதியை அழைத்து வாருங்கள். திங்களும் கங்கையும் திருமுடியில் அணி செய்யும் சீர்கொண்ட ஜெகதீஸ்வரா, மங்களஞ்செய் மைந்தர்கள் கணபதியும் சரவணனும் வந்திக்கும் நடனராஜா, மலைமகளின் பதியே நின் மானடியை பாரதி நான் வணங்குகிறேன் கைலை வாசா. ஆஹாஹா, அருமையான கவிதை, இனிமையான சந்தம், சரளமான சொற்கோவை. பாரதி உனக்கு என் அருளாசி இருக்குமாக. வாழ்கனி. இறைவா, தங்களின் இணைமலர்ந்தாள்களை பக்கத்தில் நின்று தரிசிப்பதை அடியேன் செய்த அரும்பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நல்லது பாரதி, உங்கள் மீது குற்றம் சாட்டி வழக்கொன்று வந்திருக்கிறது. நீங்கள் விசாரணைக்குரியவராய் இருப்பினும் தமிழ் கவிஞன், எனவே நீங்கள் அமரலாம். ஆகட்டும் இறைவா. ஆனால் நான் விசாரிக்கப்பட வேண்டியவனாக இருப்பதால் இருக்கையில் நான் அமரக்கூடாது. இறைவா, தாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கலாம். நல்லது. துரியோதனன் உன் மீது குற்றம் சாட்டி வழக்கொன்று தொடுத்திருக்கிறான். துரியோதனனா? பாஞ்சாலியை துயில் இருந்தானே, அந்த துரியோதனனா? சிவசிவா, துரியோதனன் எங்கே துயில் இருந்தான்? அவன் தம்பி துச்சாதனன் அல்லவா துயில் இருந்தான். இறைவா, பாரதி ஆளை மாற்றி துரியோதனன் என்று தவறாக சொல்கிறார். தாங்கள் தான் தவறாக சொல்லுகிறீர்கள் நாரதரே. துயிலுறியும்படி அரசன் துரியோதனன் ஆணையிட்டான். அப்பாவி துச்சாதனன் நிறைவேற்றினான். இதில் எய்தவன் இருக்க அம்பின் மேல் குறை சொல்வது நியாயமாகுமா? அதனால் துகிலிருந்த குற்றத்துக்கு முழு பொறுப்பும் துரியோதனன் தான். அதைத்தான் கூறினேன். அருள்மிகு இறைவா, நான் தொடுத்துள்ள வழக்கிற்கும் இந்த வாதத்திற்கும் சம்பந்தமே இல்லை. பாரதியின் வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார். இதை நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். துரியோதனா, எதையும் நான் திசை திருப்பவில்லை. என் மீது தொடுத்துள்ள வழக்கென்ன, குற்றச்சாட்டு என்ன என்று கூறு. என் முதல் குற்றச்சாட்டு நீங்கள் ஒரு வன்முறையாளன் என்பதே. அப்படியா? எப்படி? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடி பாமர மக்களிடையே வன்முறையையும் பலாத்கார உணர்வையும் உருவாக்கியிருக்கிறீர்கள். இதனால் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையில் இடையறாத போராட்டம், கலவரம், தாக்குதல், கொள்ளை, கொலை போன்ற கொடூர சம்பவங்கள்
உட்கொள்ளக்கூடிய அமுதம், உணவுகள், உண்ணும் பொருட்கள் அனைத்துக்கும் தொண்டை வரையில் தான் உணவு என்று பெயர். அத்தகைய சாதாரண உணவு கூட உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கின்ற இந்த ஜெகத்தை அழித்து விடுவோம் என்று பாடியதில் தவறென்ன இருக்கிறது? தவறுதான். ஜெகத்தை படைத்தது நீங்கள் அல்ல. அதை அழித்திடுவோம் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அழித்தல் சிவபெருமானின் படி அல்லவா? அவருக்கு சமமாக உயர நினைக்கிறார் பாரதி. துரியோதனா, நான் ஜெகத்தினை என்று குறிப்பிட்டுள்ளது உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ள சமுதாய அமைப்பை தான். உலகம் சிரிக்கிறது என்றால் பூமி கோளம் வாய் திறந்து சிரிக்கிறது என்ற பொருள். உலகில் உள்ள மக்கள் சிரிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதனால் ஒரு மனிதனுக்கு உணவு கூட கிடைக்காத நிலையில் ஒரு சமுதாய அமைப்பு இருந்தால் அத்தகைய சமுதாய அமைப்பை அழித்து விடுவோம் என்ற அர்த்தத்தில் தான் பாடியிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ள முடியாத நீர் ஒரு மன்னன், அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் கல்வி அறிவின் தரத்தை மேலும் சற்று மேம்படுத்திக் கொள்வது நல்லது என்று கூறுவதை தவிர வேறென்றும் எனக்கு சொல்ல தோன்றவில்லை. நல்லது துரியோதனா, உன்னுடைய அடுத்த குற்றச்சாட்டை கூறு. பாரதி யாப்பு முறைகள் சரியாக கல்லாத காரணத்தால் இலக்கண பிழையாக பாடியிருக்கிறார் என்பதுதான். என்ன இலக்கண பிழையாக பாடியிருக்கிறாரா? ஆமாம் தேவப்புலவரே, பாரதி எழுதிய மரபன் பாட்டிலே வன்வெட்டி கூலி திண்ணலாச்சே, எங்கள் வாழ்வழியும் தோல்வழியும் போச்சே என்றெல்லாம் பாடியிருக்கிறார். இதில் ஆயிற்றே போயிற்றே என்று பாடியிருந்தால் தப்பில்லை. ஆச்சே போச்சே என்று பாடியிருப்பது பிழை அல்லவா? ஆம், பிழைதான். இருந்தாலும் அது மன்னிக்கப்படக்கூடியதுதான். எப்படி தேவப்புலவரே, எப்படி அவை மன்னிக்கப்படக்கூடியதுதான் என்று கூறுகிறீர்கள்? எழுத்தறிவில்லாத ஏற்றக்காரன் கூட மூங்கில் இலைமேலே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்று இலக்கண சுத்தமாக பாடுகின்ற இந்த பாரத நாட்டிலே பாரதியை போன்ற படித்தறிந்த புலவர்கள் இலக்கண பிழையாக பாடுவது மாபெரும் குற்றம் அல்லவா? அது மன்னிக்கப்படக்கூடியதான் என்று தாங்கள் எந்த வகையில் கூறுகிறீர்கள் தேவப்புலவரே? துரியோதனா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற ஐவகை இலக்கணங்களிலும் எழுத்துப்பிழையோ சொற்பிழையோ இருந்தால் அதை மன்னிக்கலாம் என்று மரபு இருக்கிறது. அதனால்தான் பாரதியின் பாட்டில் உள்ள சொற்பிழை மன்னிக்கக்கூடியதுதான் என்று கூறினேன். மேலும் கருத்துக்கள் சரியாக இருப்பதால் எதுகை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று கூறுவோரும் இருக்கிறார்கள். அதனால்தான் பாரதி பாடிய மரபன் பாட்டில் பாமர மக்களிடையே நடைமுறையிலான ஆச்சே போச்சே என்று பலது தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருப்பது மன்னிக்கக்கூடாத குற்றமில்லை என்பதே என் கருத்து. பொருத்தமான கருத்து. அருள்மிகு இறைவா, என் அடுத்த குற்றச்சாட்டை கூறுகிறேன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று பாரதி பாடியிருக்கிறார். அதில் கவிதை ஒரு தொழில் என்பது பொய்மை. அதை மெய்மை போல் மேம்படுத்தி மெய்யாக்க முயற்சிக்கிறார் என்பதே என் குற்றச்சாட்டு. அப்படியா? அப்படித்தான் இளங்கோ. கவிதை ஒரு தொழிலாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரு காளிதாசரில் இருந்து கம்பர் வரையில், இளங்கோவடிகளில் இருந்து இன்றைய பாரதி வரையில் வாழ்ந்த அத்தனை கவிஞர்களுமே வறுமையில் வாடி வதங்கி இருக்கிறார்கள். அதை இல்லை என்று எவராலும் கூற முடியாது. அந்த நிலை ஏனென்று கேட்டால் கவிதை ஒரு வேலை அல்ல, தொழில் அல்ல என்று மற்றவர்கள் நினைப்பதால் தான். கவிதை ஒரு தொழில் அல்ல என்ற என் குற்றச்சாட்டுக்கு இந்த இளைஞன் பாரதி மட்டுமல்ல, இங்குள்ள முதுபெரும் புலவர்கள் யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். திருவள்ளுவரே, இந்த குற்றச்சாட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன? அருள்மிக்க இறைவா, துரியோதனின் குற்றச்சாட்டில் உண்மையும் நியாயமும் இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று நான் எனக்கு புரியவில்லை. வேறு வேளையில் கருத்தை செலுத்த விடாமல் காலமெல்லாம் கவி பாடவே பணித்திருக்கிறாளே அந்த கலைவாணித்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஓம் நமச்சிவாய பரம்பொருளே. மிக்க மகிழ்ச்சி. உனக்கு நன்மைகள் ஆகுக. என் பாக்கியம் இறைவா. கலைமகளே, கவிதை ஒரு தொழில் அல்ல என்று பாரதி மீது குற்றம் சாட்டி வழக்கொன்று தொடுத்திருக்கிறான் துரியோதனன். இதற்கு கலைவாணிதான் பதில் கூற வேண்டும் என்று பெரும்புலவர் திருவள்ளுவரும் கூறிவிட்டார். அதனால் தான் இறைவா நான் இங்கே அவசரமாக வந்தேன். அப்படி என்றால் இந்த குற்றச்சாட்டிற்கு நீயே பதில் கூறு. கூறுகிறேன் இறைவா. கவிதை ஒரு தொழில் என்று பாரதி கூறியதும் சரியல்ல, அது தொழிலே அல்ல என்று துரியோதனன் கூறியதும் சரியல்ல. அண்ணே, ஆமாம், கவிதை மற்ற தொழில்களைப் போல ஒரு சாதாரணமான தொழிலும் அல்ல. அதை செய்கின்ற கவிஞன் ஏனைய தொழிலாளிகளைப் போல ஒரு கூலி தொழிலாளியும் அல்ல என்று நீ கூறியிருக்க வேண்டும் என்று கூறுகிறேன். நான் புரிந்துதான் குற்றம் சாட்டியிருக்கிறேன். அருள்மிகு கலைவாணி அவர்களே, நீங்கள் கூறுகின்ற அத்தகைய பெருமைக்குரிய கவிஞர்கள் அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் கூட இல்லாமல் வறுமையில் வாடுவது ஏன்? அந்த சான்றோர்களை அப்படி வாட வைப்பது எந்த வகையில் நியாயம்? அந்த வறுமையிலும் அவர்கள் செம்மையாக வாழ்கிறார்கள்.
பரிசோதிக்கத்தான் கவிஞர்களுக்கு கல்வி செல்வம் அருட்செல்வத்தை எல்லாம் கொடுத்து போதிய அளவுக்கு பொருள் செல்வத்தை மட்டும் கொடுக்காமல் இருக்கிறோம். கவிதை என்பது ஒரு மகத்தான மந்திர சக்தி. அத்தகைய சக்தி வாய்ந்த கவிதை ஒரு மகத்தான தொழில், உன்னதமான தொழில். அது தொழிலே அல்ல என்று துரியோதனன் கூறுவது மாபெரும் தவறு என்பதுதான் என் கருத்து. இறைவா, நல்லது கலைமகளே. தாயே, இத்தனை நாளும் என் கற்பனை கண்களால் தான் தங்களின் திருவுருவை தரிசித்து வந்தேன். இன்று நேராக கண்கூடாக தரிசித்து மகிழும் பாக்கியம் பெற்றுவிட்டேன். இதைவிட எனக்கு வேறெந்த பாக்கியமும் வேண்டுவதில்லை தாயே. பாரதி, நீ என்னை பற்றி பாடிய பல பாடல்கள் உலகமெல்லாம் ஒலிக்கிறது. அதை கேட்டு என் உள்ளம் கழிக்கிறது. வாழ்க நீ பாரதி. அதோ தமிழன்னை வருகிறாள். தாயே, தமிழே வருக வருக. உலகங்கள் அனைத்திற்கும் உயிரான இறைவா, உன்னை வாழ்த்தி தமிழ் செல்வி வழங்குகிறேன் இறைவா. தமிழன்னையே வாழ்க நீவே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மொழியான தாங்களே என்னை வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி தாயே. வேதநாயகா, நான் மூத்த மொழியாயினும் என்னை உருவாக்கிய மூலவரே தாங்கள் தானே. அதனால் பெற்ற தந்தையை பிள்ளைகள் வாழ்த்துவதற்கோ வணங்குவதற்கோ பெற்றோர் நன்றி கூற தேவையில்லை. முத்தமிழ் தாயே, தங்களின் தன்னடக்கத்தை நான் பாராட்டுகிறேன். இருப்பினும் திடீரென்று எதன் பொருட்டு இங்கு நீங்கள் வந்தீர்கள்? அதை நான் சொன்னால் தான் தங்களுக்கு தெரியுமா? இங்கு பாரதி மீது துரியோதனன் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறி பாரதியை சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தாங்கள் உடனே வாருங்கள் என்று உமாதேவியார் எனக்கு தகவல் அனுப்பினார். அதனால் துரியோதனின் அனைத்து குற்றச்சாட்டுக்கும் பதில் கூறதான் நான் வந்திருக்கிறேன். என்ன, பார்வதி உங்களுக்கு தகவல் அனுப்பினாளா? ஆமாம், நான் தான் சரஸ்வதி, தமிழன்னை இருவருக்கும் செய்தி அனுப்பினேன். நன்று நன்று. நீ பாரதியை காப்பாற்ற ஏதேனும் செய்வாய் என்று நினைத்தேன். அதன்படியே செய்திருக்கிறாய். எத்தனையோ மகாகவிஞர் இருக்கின்ற இந்த மண்ணுலகில் என்னையும் மகாகவியா ஏற்றி வைத்தாயே. என்னை வாழ்த்த தமிழன்னை கலைவாணியும் இணைந்து வர செய்த தாயே, என் கரங்கூப்பி உன் பொன்னடியை வணங்குகிறேன். காத்தருவாய் கவியன்னை கருணாம்பிகையே. துரியோதனா, உன் குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் மொத்தமாக கூறு, நான் பதில் சொல்கிறேன். அன்னையே, என்னிடம் இனிமேல் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். என்ன, உனக்கு சொல்லிக் கொடுத்த குற்றச்சாட்டுகளா? ஆம் தாயே, இந்த நாரதர் தான் பாரதி மேல் இப்படியெல்லாம் குற்றம் சாட்டி வழக்கு தொடுக்கும்படி கூறி என்னை அழைத்து வந்தார். அப்படியா நாரதரே? ஆம் தாயே, நான் தான் அப்படி செய்தேன். ஆனால் என் இஷ்டப்படி இதை நான் செய்யவில்லை. சிவனாரின் சித்தப்படிதான் இந்த செயலில் நான் ஈடுபட்டேன். என்ன, சிவனாரின் சித்தப்படியா? ஆம் தேவி, பாரதியின் புகழ் பாருலகமெங்கும் பரவ வேண்டும் என்ற ஆசையில்தான் நான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்த சித்தம் கொண்டோம். இதை நடப்பிற்கும் சூத்திரதாரியாகத்தான் நாரதன் செயல்பட்டான். அப்படியா? ஆம் பார்வதி, நான் திட்டமிட்டபடி நடத்திய சோதனையில் பாரதி வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றது சரி, ஆனால் குற்றச்சாட்டுகளை கேட்டு பாரதி எத்தனை வேதனைப்பட்டிருப்பான். அதுதானே சோதனை. நான் இப்படி ஒரு சோதனையை ஏற்படுத்தவில்லை என்றால் பார்வதி, சரஸ்வதி, தமிழன்னை ஆகிய மூவரும் ஓரிடத்தில் கூடுவதோ பாரதிக்கு ஆசி கூறுவதோ நிகழ்ந்திருக்காதல்லவா? பாரதி இப்படி ஒரு பாக்கியத்தையும் பெற வேண்டும் என்ற ஆசையில்தான் நாம் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். இறைவா, தங்களின் பேருள்ளத்தை எப்படி பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை. பாரதி எப்போதும் தேசத்தையும் மக்களையும் தான் அதிகமாக நேசித்தான், பாடினான். எனவே இன்று முதல் பாரதிக்கு தேசிய மக்கள் கவியரசர் என்ற பட்டத்தை நான் சூட்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி இறைவா. வாழ்க தேசிய மக்கள் கவியரசர், வாழ்க தேசிய மக்கள் கவியரசர். வாழ்க பாரதி, வாழ்க பாரதி, வாழ்க பாரதி. அனைவருக்கும் நல்லவை ஆகுக. கைகொட்டு பெண்ணே, கைகொட்டு பெண்ணே, கொஞ்சம் பழகிட்டு கைகொட்டு. கைகொட்டு பெண்ணே, கைகொட்டு பெண்ணே, கொஞ்சம் பழகிட்டு கைகொட்டு. கைகொட்டு பெண்ணே, கைகொட்டு பெண்ணே,
prize V. Santosh. கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தலாமே நமது மாணவர்களை. Second prize A. Rajalakshman. Third prize D. Alan Jefferson. Sixth standard, first prize S. Rajalakshmi. Second prize S. Girish Balaji. Third prize N. Priyadarshini. Seventh standard, first prize P. Sangeeta Kala. Third prize P. Balasubramanian. Eighth standard, first prize K. Ahmed Fahimita. Second prize M. Maruna. Ninth standard A. Yadishwaran. Now it's time for the students to get the prizes for 10%. Hey, தம்பி UKGP M. Vishnuvardan. இங்க பாருங்க ஒரு நிமிஷம் சார் அப்படி இல்லை இங்க பாருங்க. First standard E. Arun Chandan. These people are getting A. Yamuna prizes for full attendance. All the working days they came to the school. சசி இங்க பாரு சசி இங்க பாரு. Fifth standard R. Venkatesh. கை நீட்டாங்க. Sixth standard P. Sangeeta Kala. Sixth B. M. Anthony Raj. Ninth standard K. Anushya. Mental efficiency is based on the physical health of the people. With this, ceremony is getting the award. இங்க பாரு சார் முன்னாடி. The grandfather is giving away the prize for the grandson. Then Emil and Robin Singh. Next I call upon Devi Maharasi to come and get her prize. இங்க பாருங்க. Thank you. Next in turn, here comes our Salamam achievers to get their awards. First I call upon our best achievers Sadhu Chidambaram and Ravi Selvam of 9th standard to come to the dais to receive their shield. இங்க பாரு. Sadhu Chidambaram is getting the award.